நிஃப்டி சென்செக்ஸ் உயர்வுடன் முடிவு. எட் மற்றும் வங்கிகள் முன்னணியில். புதன்கிழமை நிஃப்டி 50,24,21.65 கூட்டல் 0.83 விழுக்காடு மற்றும் சென்செக்ஸ் 76,991.22 கூட்டல் 1.04 விழுக்காடு என்ற நிலையில் முடிந்தன. டெக் மஹிந்திரா 3.25 விழுக்காடு, இன்ஃபோசிஸ் 2.65 விழுக்காடு, ஐசிசிஐ வங்கி 2.64 விழுக்காடு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.97 விழுக்காடு உயர்ந்தன. நிஃப்டி பேங்க் 1.69 விழுக்காடு உயர்வு. HDFC, ICICI, இன்டசிண்ட் தலைமை தாங்கின. நிஃப்டி பேங்க் குறியீடு 58,150.35 ஆக உயர்ந்து 1.69 விழுக்காடு ஆதாயம் பெற்றது. HDFC வங்கி 2.39 விழுக்காடு உயர்ந்து 793.20 ஆகவும், ICICI வங்கி 2.64 விழுக்காடு உயர்ந்து ரூ.1373.60 ஆகவும், இன்டசிண்ட் வங்கி 2.45 விழுக்காடு உயர்ந்து 927.60 ஆகவும் வர்த்தகமானது. ஈரான் அமெரிக்க ஹோர்முஸ் பதட்டத்தால் கச்சா எண்ணெய் 2.96 விழுக்காடு வீழ்ச்சி. அமெரிக்காவும் ஈரானும் சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியதால் கச்சா எண்ணெய் 2.96 விழுக்காடு வீழ்ந்து $71.04 ஆனது. இதன் விளைவாக ONGC 1.78 விழுக்காடு வீழ்ந்து 240.00 ஆகவும், NTPC 2.07 விழுக்காடு வீழ்ந்து 357.05 ஆகவும் முடிந்தது. AI வர்த்தக மாற்றத்தால் எட் பங்குகள் உயர்வு. TCS, இன்ஃபோசிஸ் முன்னணியில். உலகளாவிய AI முதலீட்டு மறுமதிப்பீட்டால் இந்திய எட் பங்குகள் வலுவாக உயர்ந்தன. TCS 2.40 விழுக்காடு உயர்ந்து ரூ.2109.00 ஆகவும், இன்ஃபோசிஸ் 2.65 விழுக்காடு உயர்ந்து 10.056.60 ஆகவும், டெக் மஹிந்திரா 3.25 விழுக்காடு உயர்ந்து ரூ.1461.60 ஆகவும் முடிந்தன. இந்தியா கப்பல் கட்டும் தொழில் வளர்ச்சி. ரூ.70,000 கோடி திட்டத்திற்கு உலக நிறுவனங்கள் ஆதரவு. ரூ.70,000 கோடி அரசு கொள்கை தொகுப்பால் இந்தியாவின் கப்பல் கட்டும் துறை உலக முதலீட்டை ஈர்க்கிறது என கப்பல் துறை செயலர் தெரிவித்தார். இந்த திட்டம் அடுத்த தசாப்தத்தில் இந்தியாவை உலக கப்பல் கட்டும் மையமாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புவிரசாயன பதட்டம் தணிவதால் தங்கம் 1.70 விழுக்காடு வீழ்ச்சி. புவிரசாயன பதட்டங்கள் தணிவதால் தங்கம் 1.70 விழுக்காடு வீழ்ந்து 40.059.50 ஆனது. அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை மற்றும் டாலருக்கு எதிராக $94.67 என நிலையாக இருப்பதும் விலை வீழ்ச்சிக்கு காரணமாக உள்ளது. மோதிலால் ஓஸ்வால் 8 ஜவுளி பங்குகளில் கவரேஜ் தொடங்கியது. மோதிலால் ஓஸ்வால், அரவிந்த் மற்றும் கோகல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் உட்பட 8 ஜவுளி நிறுவனங்களில் கவரேஜ் தொடங்கியது. உலகளாவிய சப்ளை சங்கிலி மாற்றங்கள் மற்றும் ஏற்றுமதி தேவை அதிகரிப்பால் இந்த துறையில் வலுவான வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தது. ஷான் படேல் $250 கோடி குவாண்ட் IPO நிதியை அறிமுகப்படுத்தினார். ஷான் படேல் அசெட் மேனேஜ்மெண்ட் $250 கோடி குவாண்ட் IPO ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை கேட்டகரி 3F கீழ் அறிமுகப்படுத்தியது. வரவிருக்கும் IPO பட்டியலிடல்களிலிருந்து வருமானம் ஈட்ட அளவீட்டு உத்திகளை இந்த நிதி பயன்படுத்தும். GST வணிகங்கள் மேலும் சீர்திருத்தங்களை கோருகின்றன. டெலாய்ட் கணக்கெடுப்பு. டெலாய்ட் கணக்கெடுப்பில் வணிகங்கள் GST-ஐ பொதுவாக ஏற்றுக்கொண்டாலும் மேலும் எளிமைப்படுத்தல் மற்றும் வரி விகித சீரமைப்பை கோருகின்றன. மே 2026 GST வசூல் வலுவாக இருந்தும் இணக்க சவால்கள் மற்றும் வழக்கு குறைப்பு தேவை தொடர்கிறது. குணால் ஷா வாட்ஸ்அப் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்திய ஸ்டார்ட் அப் அனுபவி பொறுப்பேற்கிறார். ட்ரெட் நிறுவனர் குணால் ஷா வாட்ஸ்அப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது உலக தொழில்நுட்ப தலைமையில் இந்திய திறமைக்கு முக்கியமான மைல்கல்லாக அமைகிறது. மெட்டா நிறுவனம் இந்தியா உட்பட வளரும் சந்தைகளில் ஃபின்டெக் மற்றும் கட்டண சேவைகளை விரிவுபடுத்துகையில் இந்த நியமனம் வந்துள்ளது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,991.22 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 791 PTS. ரிலையன்ஸ் 1313.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. TCS 2109.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 2.40 விழுக்காடு. HDFC வங்கி 793.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 2.39 விழுக்காடு. இன்ஃபோசிஸ் 1056.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 2.65 விழுக்காடு. SBI 1034.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.02 விழுக்காடு. ICICI வங்கி
1373.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 2.64 விழுக்காடு. அதிக லாபம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 2.65 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4059.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.70 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,23,550 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.70 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,129.90 தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 71.04 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 2.96 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.96 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $73.21. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.67 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.04 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 4 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.70 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.